அடுத்ததாக நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி எப்பவுமே பொதுவான குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, விருச்சக ராசியில உள்ளவங்க வந்து எப்பவுமே ஒரு சாஃப்ட் கேரக்டரா தான் இருப்பாங்க. உள்ள ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வெளியே என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. நல்ல வந்து டெடிகேட்டிவ் அண்ட் கோல் ஓரியன்டட். அவங்க ஒண்ணு முடிவெடுத்தா அதை முடிக்காம விட மாட்டாங்க. அது யாரு வந்து பயந்து ஓடுனாலும், இப்ப திடீர்னு ஒரு கம்பெனியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது, அதை அவங்களால சரி செய்ய முடியலனாலும், விருச்சக ராசி எப்படின்னா, ஒரு பனிமலை வந்து எப்படி ஒரு ஐஸ் மலை வந்து கீழே வந்து இருக்கிறது தெரியாது. மேல ஒரு சின்ன கூம்பு மட்டும்தான் இருக்கும். அது நீங்க கீழே உள்ள தோண்ட 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 அது மிக ஆழமா அந்த பனிமலை வந்து பெய்கிட்டே இருக்கும். அது போலதான் இந்த ராசிக்காரர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயத்தை முடிக்கணும் என்று நினைத்து விட்டால் இரவு பகல் பாராமல் அதை முடித்து காட்டும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ஆனா அதுக்கான பலன் வருமானம்னா சற்று தாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்குது. அதுல இன்னொன்னு என்னன்னா, அவர்கள் வந்து அமைதியா தான் இருப்பாங்க. எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்க. அந்த அமைதி வந்து அவங்களுக்கு எப்படி நினைப்பாங்கன்னா, அவரோட இவரு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் இல்ல அப்படின்னு நினைக்க வைக்கும். அதையெல்லாம் தவிடுபடியாக்கிய சில சுச்சுவேஷன்கள் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஜெயித்து காட்டிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கோவத்தை குறைக்கணும். உங்களுடைய சீக்ரெட்டை வந்து வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. உள்ளேயே வந்து பல விஷயங்களை அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு மனநிலையை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஜெலஸ் ஆகக்கூடாது. அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில மேன்மேலும் மேன்மைய